வாழ்க்கையிலே வெற்றியடைய நினைக்கின்ற எல்லோரும், அதாவது நீங்க சினிமா துறை, அரசியல் துறை, ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருக்கிற அந்த துறை, எந்த துறையானாலும் சரி, இல்ல உங்களுடைய வேலை, எந்த துறையா இருந்தாலும் சரிங்க, வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர், உங்களுடைய தன்மை சமாதி பழகுவதிலே நிலைநிறுத்துங்கள். அப்ப என்ன ஆகும்னா, இந்த ஓவர் கிரவுடட் சிவிலைசேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம நீங்க இந்த சிவிலைசேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலா நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டீங்க. உங்க லைஃபே தானாவே அவங்க உங்க லைஃபை பார்த்து கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களையே அறியாமல் அவங்க உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. 1, 2 மாதிரி அசிங்கம் பண்றதுக்கு கங்கையில போய் பண்ணாலும் அந்த கங்கையோட தூய்மையால நீங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு வரீங்களோ, அது மாதிரி நீங்க கங்கை மாதிரி பொங்கி பெருகுங்க. உங்களை அபியூஸ் பண்றதுக்காக வந்தா கூட அவங்களையே அறியாம உங்களால அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களால உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்க ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற, சக்சஸ்ஃபுல்லா கன்வின்ஸ் பண்றாங்க, அவங்க தான் வியாபாரி. எங்க சர்வீஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க, நாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு கன்வின்ஸ் பண்றவங்க தான் அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸ், அரசியல்வாதிகள், பாலிட்டிஷியன்ஸ் ஐடியாலஜிஸை செல் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு தேவை, இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்றாங்க பாருங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்றதுல உங்க எனர்ஜியை போக்கஸ் பண்றதை விட உங்க ஸ்பேஸ, பரமசாந்தத்துவத்தை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க லைஃப், உங்களை சுத்தி இருக்கிற இது எல்லாரையுமே ஹானஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கன்வின்ஸ் பண்றவன் எக்காலத்திலையும் மற்றவங்க அட்டென்ஷனுக்கு பிச்சை எடுக்கிறவனா தான் உட்கார்ந்துருப்பான். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டரை செலிப்ரேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் மற்றவங்களை எல்லாம் அவங்கள அறியாமலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற குவாண்டம் ஃபீல்டா நீங்க மாறிட்டு இருப்பீங்க. இது ஓவர் நைட்ல நடந்துடும் நான் சொல்ல வரல, ஆனால் இதுதான் நிரந்தரம். உங்க ஸ்பேஸ், உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் பரமசாட்சியாக பரமசாந்த ஸ்வரூபத்துல இருந்து, பரமசாந்தத்துல இருந்து உங்களை நீங்களே செலிப்ரேட் பண்ணீங்கன்னா இதுதாங்க ராசலீலை. தன்னையும் உலகையும் தன்மயமாய் இருந்து அனுபவித்தல் இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க, உலகம் எல்லாத்தையும் உங்களை அறியாம அவங்களை அறியாம ஒரு பவர்ஃபுல்லான இன்ஃப்ளூயன்ஸா நீங்க மாறி போயிடுவீங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சரா மாறணும், இல்ல ஒரு ஆர்டிஸ்டா மாறணும், இந்த கிரவுடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா இந்த பிராண்ட் பில்டிங்கு, இந்த மாதிரி இந்த ஒர்க் இதெல்லாம் பண்றது வெறும் உங்களுடைய இன்னர் டயலாக வச்சு சரி பண்றது. அது எப்படின்னா டூத் பிக் எடுத்து ஒரு பத்தி குச்சி எடுத்து வீட்டையே அளக்குற மாதிரிங்க, படாத பாடுபடுவீங்க. அதுக்குள்ள பத்தி குச்சி உடஞ்சு போயிடும் வேற. ஆனா உங்களுடைய கான்சியஸ்னஸை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து பொங்குற கிரியேட்டிவிட்டி, எண்ட்லெஸ் எனர்ஜி, டயர்லெஸ்ஸா நீங்க கிரியேட் பண்ற எனர்ஜிங்க ஒரு பவர்ஃபுல்லான குவாண்டம் ஃபீல்டா, இன்ஃப்ளூயன்ஸா நீங்க எல்லாருமே மாறிடுவீங்க. இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், கிரவுடட் ஸ்பேஸ்ல இடம் பிடிக்கணும்னா உங்களுடைய வேலைகளோடு வேலையை செய்யாதீங்க நான் சொல்ல வரல, செய்யுங்க. நீங்க வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும், அதோட பிசினஸ் டெக்னிக் மெத்தட் கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம். அது போக அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயங்கள்ங்க. அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள இந்த சமாதி பழக்கத்துல எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா நீங்க இருக்கிற நேரத்தின் அளவு இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்கை ராக்கெட் அடிச்சிருங்க. இட் ஜஸ்ட் ஷூட் அப். உங்க கிரியேட்டிவிட்டி, எனர்ஜி, பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, கான்சியஸ் எனர்ஜி, இதெல்லாமே 1,00,000 மடங்கு உயர்ந்து விடும். ஜஸ்ட் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்துங்க.
நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்ராக்ட் பண்றது இங்க மிகப்பெரிய பொட்டன்ஷியலான மெச்சூர்டான பெரிய பர்சனாலிட்டிஸ உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த வைப் அட்ராக்ட்ஸ் த ட்ரைப்ன்றாங்க பாருங்க. உங்களுடைய வைப் மாறுச்சுன்னா நீங்க மிகப்பெரிய லெவல்ல இருக்கிற ட்ரைப் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த காலத்துல ஒரு ஹீரோயினை பல படங்கள்ல நடிச்ச 10 வருஷம் 20 வருஷம் ஃபீல்டில் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு ஹீரோயினை எவ்வளவு பேருக்கு தெரியுமோ அதை விட 10 மடங்கு அதிகமா இப்போ சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கவங்கள உலகத்துக்கு தெரியுதுங்க, சொசைட்டில தெரியுது. ஸோ அதனால ஒரு பிசிக்கல் குவாலிட்டி மென்டல் குவாலிட்டினால இந்த கிரௌடட் சிவிலைசேஷன்ல அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. கான்ஷியஸ்னஸ்னால உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டரை மாத்தி, உங்களுடைய குவாண்டம் ஃபீல்டை மாத்தி, உங்களுடைய ஸ்பேஸ் உயர்ந்த நிலையில் இருந்ததுன்னா இதனால நீங்க பண்ற இன்ஃப்ளூயன்ஸ், நீங்க அட்ராக்ட் பண்ற மார்க்கெட் வேற லெவல்ல இருக்குங்க. அதனால இந்த பரமசாந்த தன்மை சமாதி பழகுதலை உங்க வாழ்க்கைக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா முதல் விஷயம் உங்க பீயிங்க நீங்களே செலிப்ரேட் பண்ணுவீங்க. உங்க ஸ்பேஸை நீங்க செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா. உங்க பீயிங்க செலிப்ரேட் பண்ணி, உங்க ஸ்பேஸை செலிப்ரேட் பண்ணி, சுத்தி நடக்கிற எல்லா கிரௌடட் ஸ்பேஸோட நெகட்டிவிட்டி அத்தனையும் வந்து உங்களுக்குள்ள கரைஞ்சாலும், பல நதிகள் வந்து விழுந்தாலும், எப்படி கடல் தன்னை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அதே மாதிரி நீங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவலா ப்ளூ ஓஷன் மார்க்கெட்டுங்கய்யா. இந்த மார்க்கெட் இன்னும் யாரும் டச் பண்ணாத மார்க்கெட்டுங்கய்யா. எவ்வளவு பேர் டச் பண்ணாலும் எக்ஸாஸ்ட் ஆகாத மார்க்கெட்டுங்கய்யா. இந்த மார்க்கெட்ல காம்படிஷன் கிடையாது, சப்ளை டிமாண்ட் பிரச்சனை கிடையாது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுடைய இருப்பாலேயே மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸரா மாறிடுவீங்க. அல்டிமேட்டா உங்க லைஃப்ல உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அப்படின்னா தன்மை, நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சிட்டு உங்களுடைய தன்மையை உயர்மைக்கு, உயிரின் உயிர்மைக்கு கொண்டு வர்றதுதான், அதுல வைக்கிறது தான் மிகப்பெரிய அகத்திலும் இகத்திலும் பரத்திலும் வெற்றி. சமாதி பழகு, சமாதி பழகு, சமாதி பழகு. லைஃப்ல வெற்றியா சமாதி பழகு, தோல்வியா சமாதி பழகு, பிரச்சனையா சமாதி பழகு. திரும்ப திரும்ப பல பேர் போடுற கேள்வி, சாமி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமாதி பழகுங்கிறீங்க, இதெல்லாம் பண்ணா எனக்கு யாரு சாமி சோறு போடுவாங்க? ஐயா நல்லா புரிஞ்சுக்கணும், ஸ்ரத்தையோட ஹானஸ்டா உங்களை திரும்பி பாருங்க. நேரம் இல்லாததுனாலயா நம்ம சமாதி பழகாம இருக்கோம்? இந்த எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்மளை விடுபடுத்தி உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லாததுனாலையும், இந்த சமாதி பழகிறதோட முக்கியத்துவம் நமக்கு புரியாததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டின்னு நாம முடிவெடுக்காததுனாலையும், அது நமக்கு ப்ரையாரிட்டி எடுத்துக்காததுனாலையும் தான் சமாதி பழகாம இருக்குமே தவிர, ஓ இதை நான் செஞ்சுருந்தா யார் எனக்கு சோறு போடுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்கய்யா. அதான் நான் தான் சொல்றேன் இல்லையா, அப்படி சமாதி பழகினா எனக்கு யார் சோறு போடுவாங்கன்னு பிரச்சனை இருந்தா கவலையே படாதீங்க. நீங்கள் சமாதி பழகுவதும் ஞானம் அடைவதும் தான் என்னுடைய குறிக்கோள். நான் சோறு போடுறேன், வாங்க. கைலாச திருவண்ணாமலை திறந்தே வச்சிருக்கேன், வாங்க வந்து சமாதி பழகுங்க, நான் சோறு போடுறேன். இன்னும் சில பேர் கேட்குறீங்க, அங்கேயே உட்காந்துருந்தா என் லைஃபை யார் சாமி கவனிக்கிறது? சரி, கவலைப்படாதீங்க, வந்து 1 மாசம் மட்டும் இருங்க. நான் சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணி சமாதி பழகிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணி ஒரு புது மனிதனா அனுப்புறேன். 1 மாசத்துக்கு அப்புறம் போய் உங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி போகும்பொழுது 10,000 மடங்கு சிறந்தவராக, நீங்க ஆக்டிவா எனர்ஜெட்டிக்கா இருக்கிற உங்களுடைய நாள், உங்களுடைய மணி நேரம் 10 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க கிரியேட்டிவிட்டி 10,000 மடங்கு உயர்ந்திருக்கும். உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டர் உச்சத்துக்கு போயிருக்கும். உங்க உடல் நலம், மனநலம், உயிர் நலம், இது எல்லாமே வேற லெவலுக்கு போயிருக்கும். நீங்களே ஒரு வேற மெட்டலா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு போயிரும். போய் கவனிங்க. 1 மாசத்தை எனக்கு கொடுங்க, இந்த சமாதி பழக வச்சு உங்களுக்கு அனுப்புறேன். உணவு கொடுத்து, தங்குற இடம் கொடுத்து, அனைத்தையும் இலவசமா கொடுத்து, இந்த சமாதி பழகும் அறிவியலை உங்களுக்கு அனுபூதியை கொடுத்து அனுப்பிடுறேன். 1 மாசம் பழகிட்டு போனீங்கன்னா கூட போதும். உங்க குவாண்டம் எனர்ஜி ஃபீல்டு, உங்க குவாண்டம் ஃபீல்டு, உங்க எனர்ஜெட்டிக் போஸ்டருங்க சமாதி எனும் பேராண்மையில் நிலைநிறுத்தப்பட்டு விடும்.
நின்னுருச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையையும் மிகப்பெரிய அளவுல உங்களுடைய சுபாவத்தாலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. அதுதான் ரியல் ஹீரோயிசம். அகத்தில் ஜீவன் முக்தியும் இகத்தில் பெருவெற்றியும் பரத்தில் பரமாத்வைதமும். இதான் வாழ்க்கையோட முழுமைங்க. கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.